பரங்கிப்பட்ட ரிஷிகேஷ் பேசுகிறேன். ஊழலை ஒழிப்பேன், ஊழல் இல்லாத நாட்டை உருவாக்குவேன் என்று பொய் சொல்லி இந்த நாட்டின் பிரதமராகிய நரேந்திர மோடியும் சரி, நல்லாட்சி நடத்துவேன் விடியில் வந்துவிட்டு சொன்ன ஸ்டாலின் அவர்களும் சரி, ஊழலை ஒழிக்க முன் வரவில்லை என்பதுதான் யதார்த்தம், உண்மை. இதான் உண்மை நிலைப்பாடு. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்கெல்லாம் ஆட்சியாளர்கள், அதிகார வர்க்கத்தினர் இப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களே ஒரு ஊழல் செய்கிறதுல சந்தோஷப்படுறவங்கன்னு தெரியுது எனக்கு. ஏன்னா இவங்களை பற்றிலாம் நான் பேச விரும்பலை. இந்தியாவில் லோக்பால் லோகாயுக்தான்னு ஒரு சட்டம் வந்தது. இந்த லோகாயுக்தா சட்டம் தமிழ்நாட்டிலையும் வந்தது. லோகாயுக்தா அமைப்பு இங்கேயும் துவங்கப்பட்டது. லோகாயுக்தா அமைப்பு எங்கே துவங்கப்பட்டு? தமிழ்நாட்டில் துவங்கப்பட்டுச்சு. அந்த லோகாயுக்தா அமைப்பு கிண்டியில் இருக்குது. கிண்டியில் சிட்கோ வளாகத்தில் 6th 7th floorல் இருக்குது. சும்மாவே இருக்குது. அதில் எந்த புகார்மனும் வர்றதே கிடையாது. ஏன்னா அதிகாரிகள் பண்ணுற ஊழலை பற்றி வருது இல்லையா, அதெல்லாம் சும்மா ஒப்புக்காக வச்சுக்கிட்டு அரசாங்க ஓய்வூதிய அதிகாரிகளுக்கு உயர் பதிவு கொடுப்பதற்காக அந்த அமைப்பெலாம் இருக்குது. இதுதான் உண்மை. சரி, நான் என்ன பண்ணேன், கடலூர் மாவட்டத்தில் நடந்த மாபெரும் ஊழல், மகத்தான ஊழல், மோசடி ஊழல், மிகப்பெரிய ஊழல். ஊழல்னாலும் ஊழல், அவ்வளோ பெரிய ஸ்கேம். அதான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி. கிருஷ்ணசாமி படையாச்சார், சுதந்திர போராட்ட வீரர், அவர் காந்தியவாதி, அவருடைய சொத்து, அவர் இடத்துக்கு பொய்க்கிறதுக்கு வந்த வசந்தா கல்யாண சுந்தர் ரமேஷ் பாலமுருகன் ஆறுமுகம் என்பவர் பேரில் பட்டா தயாரிச்சுக்கிட்டு நாங்கள் தான் ஓனர்னு சொல்லி யாருங்க ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருடைய சொத்துக்கே பணத்தை வாங்கிடுறாங்க. அது சம்மந்தமாக உடனே இந்த பல நடவடிக்கை எடுத்து எந்த நடவடிக்கையும் ஸ்டாலின் ஆட்சிலையும் நடக்கலை, அதுக்கு முன்னாடி இருந்த எடப்பாடி ஆட்சிலையும் நடக்கலை. இங்கே நடக்காது. இவங்களாம் செய்ய மாட்டாங்க. என்னன்னு வச்சிங்களேன், இவங்களாம் அதிகாரிகளை தட்டி கேட்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இல்லை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாங்கள் புகாரை இதுக்கு அனுப்புகிறோம், ஏறுங்க லோகாயுக்தாக்கு. ஏன்னா கடலூர் மாவட்ட ஆட்சியர்லையும் தனி மாவட்ட வருவாய் அலுவலகத்துலையும் 4 ஆண்டு காலம் முடிந்து விட்டது, கெடுகாலம் முடிந்து விட்டது, அதனால் லோகாயுக்தா இதை விசாரிக்காதுன்னு சொல்லி அனுப்புகிறேன். ஏன் நாட்டில் எவ்வளோ பெரிய ஊழல் பண்ணியிருக்கிறானுங்க. ஒருத்தவங்க சொத்துக்கு இன்னொருத்தனுக்கு பணம் கொடுத்துருக்குறான். இந்த தனி மாவட்ட வருவாய் அலுவலர் மங்களம்னு சொல்லி அவள் பணத்தை வாங்கிக்கிட்டு மோசடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த தனி வட்டாட்சியர் பிரகாஷ் பண்ணியிருக்காப்புல, மஞ்சக்குழி கிராம நிர்வாக அலுவலர் பண்ணியிருக்காங்க. இந்த மோசடியையும் அயோக்கியத்தனத்தையும் திருட்டுத்தனத்தையும் நாங்கள் விசாரிக்க மாட்டோம்னு சொல்கிறதுக்கு எதுக்கு தமிழ்நாட்டில் லோகாயுக்தா அமைப்பு இருக்குது? கமலஹாசன் சொன்னார், நான் கையத்தை போடுவேன், அதை போடுவேன் லோகாயுக்தாக்குன்னாரு. இந்த அமைப்பே செயல்படாமல் இருக்குது, பிசுபிசுத்து போயிருக்கு. இதெல்லாம் வேஸ்ட்டுன்ற மாதிரி ஒரு நிலையை கொண்டு வந்துட்டாங்க. இதை மாற்றணும். லோகாயுக்தா அமைப்புக்கு எதிராக போராட்டம் நடத்த வேண்டி வரும்னு ஒரு சூழ்நிலை வந்தாலும் நடத்துவேன். அதே நேரத்தில் லோகாயுக்தா மேலே வழக்கு கூட ரிட்டு மனு தாக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். சட்ட வல்லுநரோட கலந்தாலோசிச்சுட்டு இருக்கிறேன். லோகாயுக்தாக்கு 4 வருஷம் கெடுலாம் கிடையாது. இதுதான் என்னுடைய கருத்து. இதுதான் சட்டமும் ஆகும். இவங்களாம் சட்டத்தை நெறிஞ்சிக்கிட்டு அதில் உள்ள ஒரு உறுப்பினர் என்னுடைய புகாரையோ வழக்கையோ டிஸ்மிஸ் பண்ணிட்டார். இது எந்த வகையில் ஆயினும் இன்றைக்கி கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவரும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை லேண்ட் அக்விசிஷன் NH 45A and 227 இன்றைக்கி சிக்கியிருப்பாங்க. சிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த அமைப்பெல்லாம் உடந்தையாக இருக்குது. இதுதான் நான் சொல்ல வரேன். நன்றி, வணக்கம்.